ஆணிமகன் ஆறுமகன் தாள் எம் சிறமேல் போற்றி. மாதா பிதா குரு தெய்வங்கள் தாள் எம் சிறமேல் போற்றி. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. அவையோட பாடல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொகுப்பாக அடுத்த பாடல் ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்புறப்பில்லா உடம்பு பால், பாளைய மடக்கொடி இல்லா மனை என்று தெளிவாக சொல்லியிருந்தாம்மா. அப்போ இறைவன் நமக்கு நெத்தி நிறைய விபூதி அணியக்கூடிய ஒரு தன்மை உள்ளவாளுக்கு எந்த துன்பமும் இருக்காது, எந்த இடர்பாடும் வராது. அதனுடைய அடிப்படையில் தான் அம்மா நீர் இல்லா நெற்றிப்பால். அந்த நெத்தின்னு ஒன்று நமக்கு இருக்குன்னா திருநீர் அணிஞ்சால் தான் அதுக்கு அழகு. அது இல்லைன்னா அதுக்கு சிறப்பு இல்லை. இப்போ திருநீரோட மகத்துவம், திருநீர் அணிதலோட மகிமை, இதை பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். அடுத்த பதிவில் நம்ம இன்னும் விளக்கமாக சொல்லுவோம். அப்போ பாடல்களை கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். இப்போ நீரில்லா நெற்றிப்பால். அப்போ நெற்றின்னு இருக்கிறது நமக்கு அழகை கொடுக்கக்கூடியது திருநீர் அணிஞ்சாதான். அப்போ நாமதாரி இருக்கிறாங்க, அவளுக்கு நாமம் அணிதல் அதுதான் சிறப்பு, திருநாமம் அதுதான் சிறப்பு அப்படிங்கிறது தான். சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல, வழிபாட்டு முறைக்கு தகுந்தாப்புல அந்த சின்னங்களை நெற்றியில் நம்ம குறிப்பிட்றது தான் அம்மா சொல்லுது. அதான் நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நெய் இருக்கணும். அப்போ தான் அந்த உணவுக்கு சிறப்பு. நெய்யில்லா உண்டிப்பால், மாறில் உடம்புறப்பில்லா உடம்பு பால், அதாவது ஆறில்லா ஊருக்கு அழகு பால். ஊருன்னு இருந்தால் ஆறு குளம் குட்டை இப்படி ஏதாவது இருக்கணும். நீர் செழிப்பமாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஊர். அப்போ நீர் செழிப்பம் இல்லாத இடம், ஆறு இல்லாத இடம், ஏரி இல்லாத இடம், குளங்குட்டை இல்லாத இடம், அந்த ஊர் சிறப்பாக இருக்காது, அது சிறப்பு இல்லை அப்படிதான் சொல்லுது அம்மா. மாறில் உடம்புறப்பு இல்லை உடம்பு பால். உடன்பிறப்புன்னு இருந்தால் இசைவுகளோடு இருக்கணும், சகோதர ஒற்றுமை இப்படி இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த பிறவிக்கே அர்த்தம் இல்லை, அதுவும் பால் பட்டு விடும். பால் இது எல்லாமே கூட கொஞ்சம் மாற்றி ஏதோ அனுசரித்து நம்ம போகலான்னு இருந்தாலும் கூட மாறில் உடம்புறப்பில்லா உடம்பு பால்னு அதை கூட நம்ம எப்படியோ பேசி சரி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு இருந்தால் கூட பாளைய மடக்கொடி இல்லா மனைன்னு சொல்லியிருக்கு கடைசி வார்த்தை. மடக்கொடியால், மனைவியாக ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள், அந்த குடும்பத்தில் இசைவோடு இல்லைன்னா மடக்கொடியால், அதாவது எல்லாத்தையும் 4 விஷயங்களையும் அறிஞ்சு எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போகிறேன்னு சொல்லுவாங்களா கிராமத்தில், அப்படி அந்த மாதிரி தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண் வந்துட்டான்னா பாலே மடக்கொடி இல்லா மனை, அந்த மனை கெட்டுவிடும், அந்த குடும்பம் கெட்டுவிடும் எழுது. அப்போ இது எல்லாமே இல்லாத நிலையில் இது எல்லாமே தவிர்த்து சிறப்பாக நம்ம வாழ கற்றுக்கிறணும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட அவை குறிப்பிடக்கூடிய, அந்த அவை பாட்டி குறிப்பிடக்கூடிய சூட்சமம் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கணும். அடுத்து ஆப்த வாக்கியத்தில் ஒரு பாடலை பார்ப்போம். அருந்ததி போல் கற்புடையால் அழகுள்ளாலே. அப்போ ஒரு பெண்ணுக்கு கற்பு நிலையாக இருந்தாலும் சரி, வாழ்வியலாக இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய விஷயம் அது. அப்போ சப்தமத்ததிபன் நிகரேசன். அப்போ சப்தமத்ததிபன் 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு அதையும் நம்ம பார்க்கணும். குடும்ப சூழ்நிலை, அப்போ வல்லவனாம் நிகரேசன். அப்போ இருக்கிறதுலையே கோள்கள்லேயே வலிமை இழந்தவர்னு நம்ம சொல்கிறோம், வலிமையானவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் இதனுடைய நிலைகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, பகை வீட்டில் இருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா, உச்ச ஆட்சியில் இருக்கா, இல்லை பரிவர்த்தனையில் இருக்கா, ஆரோகணம் அவரோகணத்தில் இப்படி இந்த பல விஷயங்கள் இருக்குது.
இல்லை பார்த்து தான் அந்த வாழ்வியல் சொல்லப்படணும். இப்போ சப்தமத்தோன் 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு, சுகஸ்தானத்தை இது எப்படி இருக்கிறாரு, பாக்கிய சுவாமி பாக்கிய ஸ்தானம் எப்படி இருக்கிறது, பாக்கியநாதன் பாக்கிய சுவாமி எப்படி இருக்கிறாரு, இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் நம்ம ஒரு பெண்ணோட வாழ்வியலை நம்ம சொல்லணும். அப்போ காணுவீர் சப்தமும் சுத்தமும் ஆயிடில் தோணுவீர் உத்தம பத்தினி ஆகுவார். காணுவீர் சப்தமும் சுத்தமுமாகில் தோணுவீர் உத்தம பத்தினி ஆகுவேன். போணுவீர் கரும்பாம்பூர ஏழிலே நானுவார் அவளுக்கு வயதில்லை என்றே ஒரு சொல்லுவாய் ஜனன ராசியில். அப்போ காணுவீர் சப்தமும் சுத்தமும் ஆகிடில் தோணுவீர் உத்தம பத்தினி ஆகுவார். போணுவீர் கரும்பாம்பூர ஏழிலே நானுவார் அவளுக்கு வயதில்லை என்றே ஒரு. அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்வியல், அப்போ சப்தமஸ்தானம் எப்படி இருக்குது, சப்தம நிலை எப்படி இருக்குது, அதை வச்சு தான் சொல்லப்படுறது. அப்போ அது மட்டும் போதுமா? சுகஸ்தானம் எப்படி இருக்குது, லாபாதிபதி எப்படி இருக்கிறாரு, அப்போ லாபத்துக்கு லாபம் எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது சொல்லக்கூடியது. நம்ம காணுவீர் சப்தமும் சுத்தமுமாயில் தோணுவீர் உத்தம பத்தினி ஆகுவேன். போணுவீர் கரும்பாம்பர வேலிலே நானும் ஒரு அவளுக்கு வயதில்லை என்றே ஒரு. உத்தமர்கள் பார்வை வர குஜனந்தானும் சப்தமத்தில் நேரிடவே ஜகத்தோர்க்கான பத்தினியை போல் இருந்த வேசியாமல் பல புருஷ நேசங்களும் பண்புள்ளாளே அப்படின்னு அடுத்த பாடல் சொன்னது. அப்போ சப்தமத்து அதிபன் இறைசனை ஆகி சொல்லுகின்றேன் அவள் கணவன்றானான். அப்போ சப்தமத்து அதிபன் எப்படி இருக்கிறான், அந்த நிலை எந்த நிலையில் உள்ளது, அந்த அதிபன் யாரோட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு